உங்கள யாருக்காச்சும் ஏன் வெஜிடாவால அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஃபார்மை யூஸ் பண்ண முடியலன்னு தெரியுமா? அதுக்கெல்லாம் முன்னாடி கோகு எப்படி இத அவேக்கன் பண்ணாருங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். லிட்டரலி இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்னா நம்ம எல்லாரும் பவர் அப்ன்னு நெனச்சிட்டு இருப்போம். ஆனா அது ஆக்சுவலி அப்படி கிடையாது. அது ஒரு எம்ப்டி மைண்ட் செட் உடைய ஒரு பியூர் ஸ்டேட் தான் இந்த அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்ங்கிறது. இதுக்கப்புறம் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, கோகு இந்த அட்டானமஸ் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஃபார்மை யூஸ் பண்ணும்போது, அவரோட பாடி அவர் யோசிக்கிறதுக்கு முன்னாடி மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆப்போனன்ட்டோட அட்டாக்ஸ் எல்லாம் அவரோட இன்ஸ்டிங்க் ஆனது தானாகவே தடுக்க ஆரம்பிச்சிருக்கும். சரி, இப்போ மேட்ருக்கு வரும். எதனால கோகுவால பண்ண முடிஞ்சதை வெஜிடாவால பண்ண முடியலன்னா, அதுக்கான காரணம் இவங்க 2 பேருக்குள்ள நேச்சர் தாங்க. கோகு சைட எடுத்து பார்த்தீங்கன்னா, அவரு நார்மலாவே ஒரு ஜாலியான டைப்பு. ஃபைட் பண்றப்பயும் ஜாலியா தான் ஃபைட் பண்ணுவாரு. ஒரு காமான ஒரு கேரக்டர். இதுவே அவருக்கு அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட்க்கு அடாப்ட் பண்ண உதவுச்சு. இதே இது வெஜிடா சைட பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைட் அப்பயே டிட்டர்மினேஷன், ஈகோ, ப்ரைடுன்னு இப்படி பல எமோஷன்ஸை ஆட் பண்ணுவாரு. இதை பலவாட்டி விஸ்ஸே சில தடவை வார்ன் பண்ணியிருக்காரு. இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருந்தா உன்னால அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட கனவுல கூட காண முடியாதுடா அப்படின்னு. இதனால தான் வெஜிடாவோட நேச்சருக்கே ஆப்போசிட்டா இருக்கிற அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஃபார்மை வெஜிடாவால அடைய முடியாததற்கான காரணம். ஒருவேளை கோகு மாதிரியே வெஜிடாவும் அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஃபார்மை அவேக்கன் பண்ணாருன்னா, அந்த நேரத்தில் கோகுவோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஃபார்ம் பவர்ஃபுல்லாக இருக்குமா, இல்லை வெஜிடாவோட அல்ட்ரா இன்ஸ்டிங்க்ட் ஃபார்ம் பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு உங்கள் தாட்ஸை மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க நண்பர்களே.